என்னோட சோகம், கஷ்டம், ஹாப்பினஸ், நல்லது, கெட்டது எல்லாமே நான் ஷேர் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் அப்படின்னா அது வந்து இந்த சாமி மட்டும்தான். என்ன சொல்லுவேன்னா, எனக்கு நல்லது நடந்தாலும் போய் சொல்லுவேன், கெட்டது நடந்தாலும் சொல்லுவேன். நான் என் கண்லேருந்து தண்ணி வந்து அழுகிற ஒரே ஒரு சாமி அப்படின்னா இந்த சாமி மட்டும் தான். எந்த கோவில்னாலும் பெருசாக அவ்வளோக்கு போகவே மாட்டேன். போகிறேன்னா அப்படியே நின்றுட்டு சாமி பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த சாமி மட்டும் அப்படி கிடையாது. கோவிலுக்கு போனேன்னா ரொம்ப நேரம் நின்று அந்த சாமியை பார்த்துட்டு ஏதாவது சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருப்பேன். எப்படா போய் பார்ப்போன்னு இருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், ஃப்ரேம் வாங்கணும்னு. எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைம் சமயபுரம் போனப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரேம் வாங்கிட்டேன். எனக்கு இதை விட பெருசாக வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் இதுவே இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸில் நான் வாங்கிட்டு வந்தேன். அது ஓப்பன் பண்ணி வேப்பத்தலை வச்சு சாமிக்கு தண்ணி வச்சுட்டு விளக்கு பற்ற வச்சு கற்பூரம் ஊதுபத்திலாம் வச்சு சாமி கும்பிடும்போது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. வீடுமே நீட்டாக சுத்தம் பண்ணி மஞ்சள்லாம் நிலவுகளுக்கெல்லாம் பூசி விட்டு நிலவுகாலிலேருந்து வெளியே சூரிய பகவான் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஊதுபத்தி காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த தின்னூறு குங்குமத்தையும் நெத்தியில் எடுத்து வச்சுட்டு உட்காரும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இது வந்து வெளியே எங்கேயுமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஃபேவரட் காட் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சாமி தான். எனக்கு வந்து சொல்லும் போதே எனக்கு கண்ணுன்னு தண்ணி வருது, அந்த அளவுக்குன்னு சொல்லலாம்.